வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்புங்க அஜித் படங்கள்லேயே. இது ஏன் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இதே மாதிரி தான் போன வருஷம் வந்து கங்குவா வந்து பயங்கரமான ஃப்ளாப்பு, அது ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு தான் சேனலில். வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். அதே மாதிரி அந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களே ஒருத்தங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, குட் பேட் அக்லி படம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்துட்டுருக்கு. அந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன்லாம் அஜித் சொல்லும்போது நல்லா தான் இருக்கான், கேட்கும்போது உங்களுக்கே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவன் எடுத்த விதம் எதுவுமே சரியில்லையா. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கான். அந்த நடிக்கிற நடிகர்களுக்கே அது இந்த படம் சரியாக வரமாட்டேங்குதுன்னு வந்துருச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி அஜித்துக்கும் தெரிஞ்சு போச்சு. பட் அஜித் உங்களுக்கே தெரியும், அவர் ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டாருன்னா ஓகே, கம்ஃபர்டபுள் லெவலில் வச்சு படத்தை முடிச்சிருவார். அதனால தான் இந்த படத்தை ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக ஆக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டை கம்மியாக வச்சு சீக்கிரமாக ஷூட்டிங்கை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. விடாமுயற்சி. அதனால தான் இந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த படத்துக்கு டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த படம் மொக்கையாக இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நஷ்டத்தை குறைப்போம். அதனால் கொஞ்சம் செலவில் சீக்கிரம் படத்தை முடிச்சு பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் படம் ரொம்ப ரொம்ப கேவலம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆதிக் ரவிச்சந்திரன் ட்ரிப்ளேன்னு படம் எடுத்திருப்பாரு. அதுலேயும் இந்த மாதிரி தான் பல பிரச்சனை, ஸ்க்ரீன் பிளே பிரச்சனை, ப்ளஸ் மேலே பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரனால் இந்த மாதிரி ஒரு பிக் ஃபேண்டசி ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்கிற டேரக்டர் கிடையாது. அவர் எடுக்க முடியல. மார்க் ஆண்டனியில் ஏதோ தப்பிச்சிட்டாரு. அந்த படத்தோட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகாக இருக்கும். வெறும் எஸ்ஜே சூர்யா தான் படத்தை சேவ் பண்ணியிருப்பார். அதனால் மக்களே, அஜித் ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, திட்டாலும் திட்டிட்டு போகிறாங்க. பட் இதுதான் உண்மை. குட் பேட் அக்லி வருகிற பொங்கலோ எப்பயோ பிப்ரவரி ரிலீஸ் ஆச்சுன்னா படம் ரொம்ப ஃப்ளாப்பு. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வைத்து ஃப்ளாப் கொடுத்து விட்டார். இதுதான் உண்மை. இந்த மாதிரி ஓப்பனாக சில நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற யாரும் இதை சொல்லவே மாட்டாங்க, எல்லாம் பெய்டு ட்ராக்கர்ஸ். ஓகேவா நண்பர்களே? பாய்.